ஹலோ காய்ஸ். இன்னைக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் வருது அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க ஒரு ஃபார்மசி போயிட்டு, ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டோ, இல்ல இன்ஜெக்ஷனோ எடுத்து அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தான் உங்களுக்கு பெயின் வரும். பெயினுங்கிறது ஒரு சிம்ப்டம்ஸ். ஓகேவா? அது அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஆனா டைரக்ட்டா பெயின் கில்லர் மட்டும் எடுத்து யூஸ் பண்றதால, உங்களுக்கான அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஒண்ணு அந்த அந்த ப்ராப்ளமால வர அந்த பெயின் மட்டும் தான் உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, அது ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஆர்த்தோவோ, நியூரோவோ, கார்டியோவோ நீங்க போய் அவங்கள போய் பாருங்க. அவங்க உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணா மட்டும் தயவு செஞ்சு பெயின் கில்லர் யூஸ் பண்ணுங்க. இல்லாத பட்சத்துக்கு பெயின் கில்லர் யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அதிகமா பெயின் கில்லர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதோட டோசேஜ் உங்களுக்கு நாளடைவுல உங்களுக்கு செட் ஆகாது. அதனால நீங்க அடிக்கடி அதோட டோசேஜ் இன்னும் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டைரக்ட்டா பெயின் கில்லர் உங்களுடைய நர்வ் சிஸ்டம டேமேஜ் பண்ணும். இதனால உங்களுக்கு தான் இன்னும் பிரச்சனை அதிகமா வரும். நீங்களுமே யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பேஜ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.